இதுவும் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு தான் போகுது. நல்ல கண்ணு மாடு ஹெச்எஃப் கிராஸு. நல்லா மடிக்கால் எல்லாமே ஜம்முன்னு இருக்கு. கண்ணு என்ன காளை கண்ணுங்களா கிடாரி கண்ணா? கிடாரி கண்ணு. கிடாரி கண்ணோட இருக்கு. கண்ணு போட்டு எத்தனை நாள் இருக்கும்? 2 நாள் ஆகுது. 2 நாள் ஆகுது. நல்ல மாடு சைஸ் மாடு பார்க்குறதுக்கு நல்லா ஜம்முன்னு இருக்கு மடிக்கால் எல்லாமே. தம்பி வணக்கம். வணக்கம். நீங்க எங்கிருந்து வரீங்க? உங்களை ஒரு சின்ன அறிமுகப்படுத்திக்கிங்க. திருவண்ணாமலையில இருந்து வரேன். திருவண்ணாமலை மாவட்டம் எந்த ஊரு? மேலப்பிஞ்சை கிராமம். மேலப்பிஞ்சை கிராமம். மேலப்புஞ்சை கிராமம். இன்னைக்கு வந்து ஈரோடு கருங்கல்பாளையம் சந்தையில மணியன்ட்ட மாடு வாங்கியிருக்கீங்க. இன்னைக்கு வந்து எப்படி ரேட்டெல்லாம் பரவாயில்லையா? பரவாயில்லைங்க. பரவாயில்ல. இப்போ இந்த மாடு வந்து நல்ல சைஸ் மாடு. பேரம் பேசி வாங்கி கொடுத்துருப்பாரு. பேரம் பேசி என்ன ரேட் சொல்லி என்ன ரேட்டுக்கு முடிச்சிங்க? கிட்டத்தட்ட 15 ரூபாய்க்கு பக்கமா மிச்சம் பண்ணியிருக்காரு. 15 ரூபாய்க்கு பக்கமா மிச்சம் பண்ணி கொடுத்துருக்காரு. நல்ல சைஸ் மாடு. அப்படியே கொஞ்சம் நகர்ந்துங்க. கண்ணு காளை கண்ணா கிடாரி கண்ணா? கிடாரி கண்ணு. கிடாரி கண்ணோட இருக்கு. பாக்குற நல்லா ஜம்முன்னு இருக்கு. இது பால் அளவு எத்தனமா கொடுக்குது? 25 லிட்டர் சொன்னாங்க. 2 வேலை சேர்த்து. 2 வேலைக்கு சேர்த்து 25. 25 லிட்டர் சொல்லியிருக்காங்க. மடிக்கால் எல்லாமே ஜம்முன்னு இருக்கு. கண்ணு போட்டு எத்தனை நாள் இருக்கும்? 2 நாள். 2 நாள். 2 நாள் தான் ஆகுது. 2 நாள் ஆன கண்ணோட இருக்கு. ஈத்து மூணாவது ஈத்து. மூணாவது கண்ணு. கண்ணே பாக்குறதுக்கு நல்லா ஜம்முன்னு இருக்கு. பொட்டக்கண்ணு. பொட்டக்கண்ணோட இருக்கு. நீங்க வந்து இவர்கிட்ட முதல் தடவை வாங்கியிருக்கீங்க? ஆமா, ஃபர்ஸ்ட் டைம். எப்படி பேரம் பேசுறதெல்லாம் கரெக்டா பேசுறாரா? கரெக்டா பேசுறாரு. மாடு நல்ல பெரிய சைஸ் மாடு. எப்படி அடாவடியா பேசி வாங்கி தராரா இல்ல உங்ககிட்ட வந்து ஃபோர்ஸ் பண்றாரா? இந்த மாடு நல்லா இருக்கு, இது வாங்கியே தீரணும் அப்படிங்கிற மாதிரி? ஃபோர்ஸ் எல்லாம் பண்ணல, அவங்க கிட்ட அடாவடியா பேசி வாங்கி கொடுக்குறேன். அவங்க கிட்ட அடாவடியா பேசிடுறாரு. உங்களுக்கு மாடு எப்படி மிச்சம் பண்ணி வாங்கி கொடுத்தங்க? மிச்சம் பண்ணி வாங்கி. எதிர்பார்த்த பட்ஜெட்டுக்குள்ள முடிஞ்சிருக்கா? முடிஞ்சிருக்கு. இது வந்து பால் அளவு 25 சொல்லி தருங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 25 வந்து கொடுக்குமா? கொடுக்கும். ஏன் மாடு வளர்த்துன உங்களுக்கு அனுபவம் இருக்கா இல்லையா? இருக்கு. எத்தனை உருப்படி வச்சிருக்கீங்க? 4 உருப்படி. அதுக்கு தீவனம் எல்லாம் பசு தீவனம் எல்லாமே இருக்கு. சரி ஓகே. இதையும் கொண்டு போய் சிறப்பாக வளர்த்துங்க. சரி. பெரிய பண்ணை வைக்க எங்க சேனல் சார்பாக வாழ்த்துக்கிறோம். இதுக்கு வந்து வண்டியெல்லாம் ஏற்பாடு நீங்க கொடுத்துட்டாருங்களா? கொடுத்துட்டாரா? கொடுத்துட்டாரு. பேசுறதெல்லாம் பேச்சுவார்த்தை வரவு செலவெல்லாம் எப்படி இருக்கு? கரெக்டா இருக்கா? கரெக்டா இருக்கு. ஸ்ட்ரிக்டா எதுவும் பேசுறது இல்ல? எதுவும் இல்ல. சரி, இவரை பத்தி உங்க கருத்து சொல்ல முடியுமா? ஆள் கேரக்டர் எப்படி, என்ன எதுன்னு? நல்ல கேரக்டர். நல்லா மாடு வாங்கலாம். வந்தா நல்லா மாடு வாங்கலாம். நம்பிக்கையா கொடுக்கலாமா? சரி, நீங்க வந்து யூடியூப் பார்த்துட்டு தான் வந்த. நீங்க ஏற்கனவே வந்து யாராச்சும் வாங்கினவங்க சொல்லியிருக்காங்களா உங்களுக்கு? நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நான் வேற யூடியூப்ல பார்த்தேன். ஒரு வருஷம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. சரி. அதனால நம்பிக்கைங்கிற பேர்ல வாங்கிருக்கீங்க ஃபர்ஸ்ட் டைம். சரி ஓகேம்மா, கொண்டு போய் சிறப்பாக வளர்த்துங்க. ரொம்ப நன்றி. அதே மாதிரி இந்த உங்க ஏரியாவில் வந்து தீவன முறை ஒரு மாதிரி இருக்கும், இங்க வந்து தீவன முறை ஒரு மாதிரி இருக்கும். என்னென்ன தீவனங்களை எப்படி கொடுக்கணும் என்ன ஏதுங்கிற மாதிரி கேட்டு தெரிஞ்சுக்கீங்க. ரொம்ப நன்றிம்மா. சரி.